Hi friends, welcome to our channel. இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து Rayleigh-Ritz மெத்தட்னா என்ன, அதோட ப்ரொசீஜர் என்ன, மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிரின்சிபல் பற்றி நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ப்ரொசீஜரை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல் இதுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அதோட டிஃப்ளெக்ஷனும் பெண்டிங் மொமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல். ஓகேங்களா? ஸோ இது x = 0, டோட்டல் லென்த்து x = L. ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் தி மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அண்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஃபார் த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல் யூசிங் Rayleigh-Ritz டெக்னிக் அப்படின்னு கொடுத்துருவாங்க ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ டயக்ராம் போட்டுட்டு ஸ்டெப் 1 நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அசியூம் த ரியல் ஃபங்க்ஷன். நீங்கள் y of x = a sin pi x by L plus a2 sin 3 pi x by Lனு சால்வ் பண்ணியிருப்பாங்க. சில புக்கில் வந்து y of x = a0 plus a1x plus a2x² போட்டிருப்பாங்க. ஓகே, பட் நமக்கு பாலினாமியல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் இந்த ட்ரிக்னாமெட்ரி சீரிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கொஞ்சம் அக்யூரஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளும் இந்த ட்ரிக்னாமெட்ரி சீரிஸை எடுத்துக்கிட்டேன். இதில் நான் ஒன் டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எக்ஸாமுக்கு இந்த ஒன் டேர்மை சால்வ் பண்ணுங்கள், தட் இஸ் எனஃப். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறேன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து இந்த ஒய் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இது dy/dxன்னு ஆகும். இது a sin x, உங்களுக்கு sin ax டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், cos ax × a. இந்த a அப்படிங்கிறத இங்கே π/L, கரெக்டுங்களா? அப்போது sin πx/L நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos πx/L × π/L. இந்த π/L அப்படிங்கிறது ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். d²y/dx² ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி a π/L இருக்குது நமக்கு. இங்கே cos πx/L டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin πx/L வரும் இன்ட்டு π/L வரும். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ π²/L² sin πx/L மைனஸ் a. இங்கே மைனஸ் வரும் இல்லையா, cos x பண்ணிங்கன்னா மைனஸ், அதான் முன்னாடி மைனஸ் போட்டிருக்கேன். இதுதான் ஃபைனல். ஸோ d²/dx = -a π² L² sin πx/L. இது நல்லா நான் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரியல் ஃபங்க்ஷன் அசியூம் பண்ணி d²/dx² கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஸ்டெப் 2 டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி π = u - h. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. கரெக்டுங்களா? அடுத்து ஸ்டெப் 3 ஃபைண்ட் த u வேல்யூ. ஸோ u = ei/2 இன்டகிரேஷன் ஆஃப் நமக்கு எக்ஸோட லிமிட் என்னது 0 to L லென்த்து d²y/dx² the whole square into dx. இந்த u ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ நமக்கு இதில் இந்த d²y/dx² வேல்யூ தெரியும். இதை கரெக்டாக அப்படியே சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ u = ei/2 இன்டகிரேஷன் 0 to L d²y/dx² the whole square. நமக்கு d²y/dx² என்னது -a π² L² sin πx/L. இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்கள். இதில் டேர்ம்ஸ் காமன் டேர்ம்ஸாக எடுத்துருங்க. a² ஆகும், π² π/4 ஆகும், L² L/4 ஆகும், sin πx/L sin² πx/L ஆகும். இதெல்லாம் நமக்கு இன்டகிரேட் ஆகாது, இதெல்லாம் வெளியே எடுத்து வந்துருங்க. ei a² π/4 to L/4 இன்டகிரேஷன் ஆஃப் 0 to L sin² πx/L. நமக்கு sin² x என்ன தெரியும், 1 - cos 2x/2. ஸோ sin² ax 1 - cos 2ax/2. இந்த a அப்படிங்கிறது இங்கே என்னது π/L. அப்போ sin² πx/L பண்ணிங்கன்னா 1 - cos 2πx/L/2 இன்ட்டு dx இன்ட்டு dx. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். இந்த 1/2 இருக்குல்ல, இதை வெளியே கொண்டு வந்துட்டேன். இங்கே 2 இருக்குது, இந்த 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே 4 ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? இதை இன்டகிரேட் பண்ணி 1 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ்னு வரும். காஸ் எக்ஸ், அதாவது காஸ் ஏஎக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சைன் ax/a. இந்த a அப்படிங்கிறது இப்போ நமக்கு என்னது 2π/L. கரெக்டுங்களா? அப்போ என்ன வரும், சைன் 2π/L x/2π/L இருந்துச்சு. கரெக்டாக? நமக்கு லிமிட் வந்து 0 L. ஃபஸ்ட்டு எல்லாம் சப்ஜெக்ட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு எல்லாம் சப்ஜெக்ட் பண்ணால் எல்லுன்னு ஆகும், 0 சப்ஜெக்ட் பண்ணால் 0 L - 0. இந்த லிமிட்டை சப்ஜெக்ட் பண்ணி மைனஸ் இந்த லிமிட் சப்ஜெக்ட் பண்ணணும். நான் தனித்தனியாக சப்ஜெக்ட் பண்ணுறேன், இதுக்கு தனியாக சப்ஜெக்ட் பண்ணுறேன். எல்லை இங்கே சப்ஜெக்ட் பண்ணுறேன், எல்லுன்னு ஆகிடுச்சு. 0 சப்ஜெக்ட் பண்ணால் 0 - 0. அடுத்து மைனஸ் எல்லாம் சப்ஜெக்ட் பண்ணி என்ன ஆகும், எக்ஸுக்கு பதில் எல் போட்டால் எல்எல் கேன்சல் ஆகிடும். sin 2π என்ன ஆகும், 0.
0 divided by anything 0 minus 0 substitute பண்ணுங்க x 0 இது term 0 ஆயிடும் sin 0 also 0 ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆயிடுச்சு அப்போ நமக்கு என்ன வெளியே இருக்குது L மட்டும்தான் இருக்குது L minus 0 ஸோ only we have EI a square pi power 4 இங்கே வெளியே L இருக்கும் இங்கே divided by L power 4 LL கேன்சல் ஆச்சு L cube மட்டும் இருக்கும் 4L cube இதுதான் நமக்கு U ஓட ஃபார்முலா ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் H ஓகே H equal to integration of இது வந்து நமக்கு என்னது UDL கரெக்டுங்களா இப்போ UDL ஃபார்முலா என்னது integration of W into Y into dx இங்கே x ஓட லிமிட் 0 to L கரெக்டுங்களா yக்கு நமக்கு என்னென்னு ஃபார்முலா தெரியும் ஸோ ரியல் ஃபங்க்ஷன் வந்து a into sin pi x by L இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க இந்த y டபுள்ங்கிறது ஸ்மால் w போட்டுக்கோ UDL லோடு ஏவும் டபுள்யூ இன்டெகிரேட் ஆகாது வெளியே எடுத்து வந்துருங்க sin pi x by L என்ன ஆகும் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் ax divided by a ஏங்கிறது pi by L மைனஸ் காஸ் pi x by L divided by pi by L ஸோ இதில் L சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் ஓகே இந்த மைனஸை நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் மைனஸ் a into w கரெக்டுங்களா இப்போ இதை என்ன ஒன்றா L சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா LL கேன்சல் ஆகும் காஸ் பை மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் காஸ் 0 1 ஓகேங்களா இந்த பை பை எல் கீழே இருக்குது பார்த்தீங்களா இது மேலே வந்து என்ன ஆகும் எல் பை பை இது இங்கே கொண்டு வந்துட்டேன் ஸோ மைனஸும் வெளியே கொண்டு வந்துட்டேன் இந்த பை பை எல்லையும் வெளியே கொண்டு வந்துட்டேன் ஸோ மைனஸ் ஏடபிள்யூ எல் பை பைன்னு வந்துருச்சு இப்போ நம்ம எங்கிட்ட இருக்கிறது வந்து மைனஸ் காஸ் பை எக்ஸ் பை எல் மட்டும்தான் இருக்குது இதுக்கு தான் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி 0 எல் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் சரி காஸ் பை எக்ஸ் பை எல் மட்டும்தான் இருக்குது எல்லை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் காஸ் பை மைனஸ் 1 மைனஸ் காஸ் 0 1 ஸோ மைனஸ் 1 நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 2 இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கா மைனஸ் இன் மைனஸ் கேன்சல் ஆகிடும் இங்கே 2 இருக்கும் ஸோ 2AWL டிவைட் பை பை இதுதான் நமக்கு ஹெச்சோட வேல்யூ அதான் ஒர்க் டன் கரெக்டுங்களா திஸ் இஸ் ஒர்க் டன் இப்போ ஸ்டெப் 5 என்ன பண்ண போகிறோம் இந்த U வேல்யூவையும் H வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 1 கரெக்டாக ஸோ பை ஈக்குவல் டு U மைனஸ் ஹெச் யூக்கு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி EI a ஸ்கொயர் பை பவர் 4 டிவைட் பை 4L கியூப் மைனஸ் ஹெச் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் 2AWL டிவைட் பை பை ஓகே அப்ளை MPAE இதுதான் நம்மளோட மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிரின்சிபல் என்ன சொல்லுது இப்போ நம்ம அப்ராக்சிமேட் பையாக மாற்றிட்டோம் ஏன்னா ஏவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் கரெக்டாக இதில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஏ இருக்குது அப்போ இது அப்ராக்சிமேட் பை இப்போ இந்த பையை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஏவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் தட் இஸ் ஈக்குவல் டு 0 பண்ணுறேன் மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு பைக்கு ஃபார்முலா இது தெரியும் ஸோ பையோட ஃபார்முலா இதை ஏவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது இது 2Aன்னு வரும் இந்த ஏ 1ன்னு ஆகிடும் கரெக்டுங்களா அப்போ இது 2EI a இன்ட்டு பை பவர் 4 டிவைட் பை 4L கியூப் மைனஸ் 2WL டிவைட் பை பைன்னு வரும் சி அதான் இங்கே போட்டுருக்கேன் 2EI a பை பவர் 4 டிவைட் பை 4L கியூப் மைனஸ் 2WL பை பை ஈக்குவல் டு 0 இப்போ நமக்கு இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு போனால் 2WL டிவைட் பை பை இருக்கும் இங்கே ஏ மட்டும் இருக்குது ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு 4WL பவர் 4 டிவைட் பை EI இன்ட்டு பை பவர் 5 இருக்கும் ஓகே இது எப்படி வந்துச்சுன்னா இந்த பக்கம் நமக்கு 2EI இன்ட்டு ஏ பை பவர் 4 டிவைட் பை 4L கியூப் இருக்கும் அந்த பக்கம் நமக்கு 2WL டிவைட் பை பை இருக்கும் இந்த L கியூப் மேலே போனால் L பவர் 4 ஆகும் 4 இங்கே போகும் இந்த 2 கேன்சல் ஆகிடும் 4WL பவர் 4 இந்த பை கேன்சல் ஆகும் ஸோ இந்த பை மல்டிபிள் ஆகும் பை பவர் 5 ஆகிடும் EI ஸோ இதுதான் நம்மளோட ஏ ஃபார்முலா அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த ஏவை கொண்டு வந்து நம்மளோட ரியல் ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ஸோ y of x equal to a இன்ட்டு sin pi x by L நம்மளோட ஏ வேல்யூ என்னது 4WL பவர் 4 டிவைட் பை EI இன்ட்டு பை பவர் 5 இன்ட்டு sin pi x by L இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன் நம்ம சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஸோ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எந்த பாயிண்டில் இருக்கும் மிட் பாயிண்டில் அதாவது மிட் பாயிண்ட்னா ஓகே ஸோ அதாவது மிட் பாயிண்ட்னா இது x ஈக்குவல் டு 0 இது x ஈக்குவல் டு L மிட் பாயிண்ட் எங்கே இருக்கும் L by 2 கரெக்டுங்களா ஸோ x ஈக்குவல் டு L by 2ல் தான் நமக்கு மிட் பாயிண்ட் இருக்கும் ஸோ அந்த பாயிண்டில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ x ஈக்குவல் டு L by 2 ஈக்குவல் டு y என்னவா மாறிடும் y max ஆகிடும் அப்போ இந்த y என்னவா மாறிடும் y max ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக L by 2 போடுங்க LL கேன்சல் ஆகும் sin pi by 2 sin pi by 2 வேல்யூ 1 ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல 1 இருக்கும் இப்போ ஃபைனல் ஆன்சரு 4WL பவர் 4 டிவைட் பை பை பவர் 5 இன்ட்டு EI இந்த 4 டிவைட் பை பை பவர் 5ங்கிறது வேல்யூ
இந்த வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.013 WL/4/EI. நமக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷன் நம்ம ஸ்ட்ரென்த் மெட்டில் படிச்சிருப்போம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் UDL, அதுக்கு வந்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அட் த சென்டர் பாயிண்ட் வந்து 5/384 WL/4/EI. நீங்கள் இந்த 5/384 போடுங்க, 0.013 தான் வரும். ஸோ நமக்கு அதுதான் வந்திருக்கு, WL/4/EI வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸாக்ட்டு, இது வந்து அப்ராக்சிமேட் நாம் கண்டுபிடிச்சது யூஸிங் ரேலைட்ஸ் மெத்தட் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பெண்டிங் மொமெண்ட். பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும், M = EI × d²/dx. இதுவும் நம்மளுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த சம் உங்களுக்கு புரியும். நமக்கு d²/dx² நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கால்குலேட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? -a π² sin πx/L. இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ M = EI, நமக்கு ஏவோட வேல்யூ தெரியும். ஸோ -4 WL/4/EI × π/5 × π² L² sin πx/L. இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். EI கேன்சல் ஆகும், π/5 இங்கே π2 இங்கே 3 ஆகும், L² இங்கே L² ஆகும். ஓகேங்களா? -4 WL² π³ × sin πx/L. இதுதான் பெண்டிங் மொமெண்டோட ஃபைனல் சொல்யூஷன். இதில் எக்ஸோட வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ எக்ஸ் நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் நமக்கு மிட் பாயிண்டில் தான் இருக்க போகுது. ஸோ மிட் பாயிண்டில் x = L/2, எக்ஸுக்கு மேலே L/2 போட்டிங்கன்னா L கேன்சல் ஆகும், sin π/2 1 ஆகிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு -4 WL² π³. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -0.129 WL² இருக்குது. நமக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா -WL² 8. ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸாக்ட் சொல்யூஷன், இது நாம் கண்டுபிடிச்ச சொல்யூஷன். இந்த மைனஸ் சைடு என்னன்னா நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட். ஓகேங்களா? கீழே வரும். ஸோ இதுதான் நம்மளோட இந்த ப்ராப்ளம். ஸோ ரியலைட்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் 1 டேர்மில் சால்வ் பண்ணலாம், இல்லை 2 டேர்மில் சால்வ் பண்ணலாம். 2 டேர்ம்னால் ரொம்ப பெருசாக இருக்கும், நீங்கள் மேக்ஸிமம் இந்த 1 டேர்ம் வச்சு சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.